இனி விரிவான செய்திகள். சர்வதேச பழங்குடியின இளைஞர் கலைவிழாவில் பங்கேற்க சமூக சேவகர் ஆதவன் தலைமையில் இளைஞர்கள் மேற்கொள்ளும் பயணத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்தார். ஒடிசா மாநிலம் பான்பூரில் உள்ள கிருத்தி பாஷா பவனில் சர்வதேச பழங்குடியினர் இளைஞர் கலைவிழா வரும் ஜூன் 8ஆம் தேதி துவங்கி 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த விழாவில் 41 நாடுகளை சேர்ந்த இளைஞர்கள், இந்தியாவின் 25 மாநிலங்களை சார்ந்த இளைஞர்கள் அவரவர் நாட்டின் மாநில கலாச்சார, நடன, இசை பெருமைகளை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கின்றனர். இந்த சர்வதேச முகாமினை சத்தீஸ்கர் மாநில ஆளுநர் பிஸ்வா பூஷன் ஹரிச்சந்திரன் மற்றும் அவர்கள் துவக்கி வைக்கின்றனர். பான்பூர் நகர சபை தலைவர் மிதுன் நாயக் ஏக்தா, ஒருங்கிணைப்பாளர் சந்தியாதேவி, ப்ராஜெக்ட் பாயிண்ட் தலைவர் சங்கராம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கின்றனர். இந்த சர்வதேச முகாமில் பங்கேற்க மத்திய அரசின் தேசிய விருது பெற்ற சமூக சேவகரும் தேசிய இளைஞர் திட்டத்தின் மாநில செயலாளருமான ஆதவன் தலைமைகள் மனு, ஜெயராஜ், தரணிதரன், குரு பிரசாந்த், இளைஞர் திட்ட மகளிர் அணி மாநில தலைவர் ஜெயபிரதா, யோகலட்சுமி, சத்ரிகலா, லத்திகா உள்ளிட்ட 9 பேர் பங்கேற்க புறப்படுகின்றனர். முன்னதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சமூக சேவகர் ஆதவன் தலைமைகள் சந்தித்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து பெற்றனர். ஏனாமில் திடீரென பெய்த மழை மற்றும் சூறாவளியால் மரங்கள் முறிந்து விழுந்து மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநில காக்கிநாடு அருகே உள்ளது. கடும் வெப்பத்தின் காரணமாக மக்கள் 4 நாட்களாக அவதிப்பட்டு வந்த நிலையில் திடீரென அதிகாலை 4 மணி முதல் பலத்த சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது. இதனால் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தது. பாதுகாப்பு கருதி அதிகாலையிலேயே மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. காலை 4 மணி முதல் 7 மணி வரை பலத்த காற்றும் மழையும் பெய்ததன் காரணத்தினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தற்பொழுது அங்கு மழை இல்லை என்றாலும் மழையின் பாதிப்பு ஏனாம் முழுவதும் காணப்படுகிறது. மக்களவை தேர்தலில் ஏனாம் தொகுதியில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள டாக்டர் SRK கல்லூரி வளாகத்தை சுற்றி மழைநீர் தேங்கியுள்ளது. பாதுகாப்பு கருதி அவ்வழிசாலை மூடப்பட்டுள்ளது. கோடை விடுமுறையொட்டி ஏனாமில் அமைக்கப்பட்டிருந்த பொருட்காட்சி கூடத்தில் வைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அறிவிப்பு பேனர்கள் அனைத்தும் சூறாவளி காற்றில் முறிந்து விழுந்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் குடியிருப்புகளில் பழமையான மரங்கள் விழுந்து சுற்றுச்சுவர்கள் புடைந்துள்ளது. அதிகாலை 4 மணி முதல் காலை 7 மணி வரை 4.5 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகி இருந்தாலும் பாதிப்பு அதிகமாக காணப்படுகிறது. கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளி மற்றும் குடியிருப்புகளில் டெங்கு விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சியில் டெங்கு நோய் பரவாமல் தடுப்பது குறித்த ஆலோசனை வழங்கப்பட்டது. புதுச்சேரி நலவழித்துறை தேசிய பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் மற்றும் கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளி மற்றும் குடியிருப்பில் நடைபெற்றது. காவல் உதவி ஆய்வாளர் ராஜேஷ் அனைவரையும் வரவேற்றால் காவல் ஆய்வாளர் பங்கஜ் சாச்சன் மற்றும் சுகாதார ஆய்வாளர் லியோனா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி சித்ரா மற்றும் காவலர் பயிற்சி பள்ளி காவலர் கண்காணிப்பாளர் ரங்கநாதன் ஆகியோர் தலைமை தாங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். சுகாதார உதவி ஆய்வாளர் சிவகுமார் டெங்கு என்றால் என்ன, பரவும் விதம், அறிகுறிகள் பற்றி எடுத்துரைத்தார். சுகாதார உதவி ஆய்வாளர் ஜெகநாதன் டெங்கு நோய் வராமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், சிகிச்சை முறைகள் குறித்து பேசினார். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து காவலர் பயிற்சி பள்ளியில் பயிற்சி காவலர்கள் 80க்கும் மேற்பட்டோர் காவலர் குடியிருப்புகளில் உள்ள ஒவ்வொரு வீடுகளையும் அணுகி டெங்கு நோய் குறித்தும் தேவையற்ற பொருட்களான வீட்டின் உள்ளே ஃப்ரிட்ஜ் பின்புறம் உள்ள பிளாஸ்டிக் ட்ரே, மணி பிளான்ட், டயர், டீ கப் ஆகியவற்றில் நீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் 4 நாட்களுக்கு மேல் தொடர்ந்து ஜுரம் இருந்தால் அருகாமையில் உள்ள அரசு பொது மருத்துவமனையை அணுகி இரத்த பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் டெங்கு விழிப்புணர்வு பிரசுரங்களை வழங்கி கூறினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காவல் பயிற்சி பள்ளி காவலர் மற்றும் ஆஷா ஊழியர்கள் ரேணுகா, வெற்றி செல்வி, விருகம்பால் ஆகியோர் செய்திருந்தனர். நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் சிறப்பு துப்புரவு முகாம் விழிப்புணர்வு பிரசுரம் வழங்கும் பணிகளை ஆணையர் ரமேஷ் துவக்கி வைத்தார். புதுச்சேரி உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் உத்தரவின் பேரில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் கரியமாணிக்கம் கிராமத்தில் HR2 தனியார் நிறுவன ஊழியர்கள் மூலம் சிறப்பு துப்புரவு பணி மற்றும் விழிப்புணர்வு பிரசுரம் வழங்கும் பணி நடைபெற்றது. இதை ஆணையர் ரமேஷ் துவக்கி வைத்து பொதுமக்கள், கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள், HR2 நிறுவனத்தினர் வீடுகளுக்கு வரும் பொழுது குப்பைகளை தரம் பிரித்து கொடுக்க வேண்டும், குப்பைகளை சாலையில் வீசுவதை தவிர்த்து அருகில் உள்ள குப்பை தொட்டிகளில் மட்டுமே போட வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இது தொடர்பான விழிப்புணர்வு துண்டு பிரசுரத்தை பொதுமக்களுக்கு வீடு வீடாக சென்று வழங்கினார். பின்னர் சாலையோர குப்பைகள் அகற்றப்பட்டது.
புதுவை அறிவியல் இயக்கம் சார்பில் புதுவையை சார்ந்த 13 முதல் 18 வரை உள்ள சிறுவர்கள் பங்கேற்ற 2 நாள் சிறார் குறும்பட திருவிழா நடைபெற்றது. புதுவை அறிவியல் இயக்கம் மற்றும் அலைன்ஸ் பிரான்சிஸ் பாண்டிச்சேரி இயக்கத்துடன் சேர்ந்து 2 நாள் சிறார் குறும்பட திருவிழாவை அலைன்ஸ் பிரான்சிஸ் கலையரங்கத்தில் நடத்தியது. புதுவையை சார்ந்த 13 முதல் 18 வரை உள்ள சிறுவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் 30க்கும் மேற்பட்ட குறும்படங்கள் தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற மொழிகளில் சிறார்களுக்காக திரையிடப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளராக புதுவை அறிவியல் இயக்கத்தின் செயலாளர் முருகவேல் ராஜா செயல்பட்டார். இந்த சிறார் குறும்பட விழா நிகழ்ச்சியினை தலைமை தாங்கி தலைமை உரையை மருத்துவர் நல்லாம் சதீஷ் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பு உரையை துணைத் தலைவர் ஹேமாவதியும், கருத்துரையை ஒருங்கிணைப்பாளர் முருகவேல் ராஜாவும், அலையன்ஸ் இயக்குநர் லாரன்ஸ் ஜூலிக்கு வாழ்த்துரையும் வழங்கினார். புதுவை அறிவியல் இயக்கத்தின் தலைவர் மதிவான நன்றி உரையாற்ற இந்த நிகழ்ச்சியின் நிறைவு விழா அலைன் பிரான்சிஸ் இயக்குநர் லாரன்ஸ் ஜூலிகோ தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் வரவேற்புரையை புதுவை அறிவியல் இயக்க தலைவர் மதிவானன் வழங்க, நிகழ்ச்சியின் நிறைவு உரையை அரசு செயலர் ஆஷிஷ் மாதவ் ராவ் மோர் வழங்கினார். தொடர்ந்து நல்லாம் சதீஷ் கௌரவிக்கப்பட்டார். இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு குறும்பட திரையிடலுக்கும் முன்னரும் பின்னரும் சிறார்களுடன் சிறிய கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. கோவிந்தசாலை மதராஸ்து ஹிதாயத்துல் நிஸ்வான் மற்றும் மதராஸ்துல் குர்ஆனியா தீனியாத் மக்தாத் மதராசா நடத்தும் இலவச மருத்துவ முகாமை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநில உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை மதராஸ்து ஹிதாயன் நிவாஸ் மற்றும் மதராஸ்துல் குர்ஆனியா தீனியாத் மக்தாத் மதராசா நடத்தும் இலவச மருத்துவ முகாம் கோவிந்தசாலை சுப்பிரமணிய சிவா வீதியில் நடைபெற்றது. முகாமினை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரியன்ற குப்புசாமி கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். முகாமில் பொது மருத்துவம், இரத்த அழுத்தம், இரத்த பரிசோதனை, சர்க்கரை நோய் பரிசோதனை மற்றும் பல் சம்பந்தமான பரிசோதனை, கண் பரிசோதனை, பிசியோதெரபி, இதர நோய்கள் சம்பந்தமாக பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. முகாமில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏழை மக்கள் பலர் தங்களை பரிசோதித்துக் கொண்டு மருத்துவர்களின் ஆலோசனை பெற்றுக் கொண்டனர். நிகழ்ச்சியில் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும், அப்பகுதியை சார்ந்த பொதுமக்களும், புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மிஷன் வீதியில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள ட்ரீமா லெக்ஸை மணக்குள விநாயகர் குழுமத்தின் சேர்மன் டாக்டர் நாராயணசாமி ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். புதுச்சேரி மிஷன் வீதியில் புதிதாக ட்ரிமாலெக்ஸ் புதிய கலை இன்று துவங்கப்பட்டது. இதனை புதுச்சேரி மணக்குள விநாயகர் குழுமத்தின் சேர்மன் டாக்டர் நாராயணசாமி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஜிப்மர் டீன் டாக்டர் தப்பா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இங்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், லேசர் ஹேர் ரிமூவல், மெடிப்ளஸ் ஹைட்ரா ஃபேஷியல் மற்றும் பெர்மனன்ட் மேக்கப் உள்ளிட்டவை சிறப்பாக செய்யப்பட உள்ளது. இந்த விழாவிற்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களை நிறுவனர் டாக்டர் ஹரிகிருஷ்ணன் பொன்னாடை போற்றி வரவேற்று வாழ்த்துக்களை தெரிவித்தார். இவ்விழாவில் ஏராளமான வாடிக்கையாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாக இயக்குநரும் பாஜக பிரமுகருமான ஐஜிபி பிரபாதேவி வீரராக பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு முதல்வர் ரங்கசாமி பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் ஆதரவாளர்கள் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாக இயக்குநரும் பாஜக பிரமுகருமான ஐஜிபி பிரபாதேவி வீரராக பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக ஐஜிபி பிரபாதேவி வீரராக நீடுடி வாழ மணக்குள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். இதில் அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாக இயக்குநர் ஐஜிபி பிரபாதேவி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளான உழவர்கரை தொகுதி இளைஞர்கள், அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாகிகள், பாஜக மாநில மற்றும் உழவர்கரை தொகுதி நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டனர். மேலும் மாநில மற்றும் உழவர்கரை தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதன்படி காலை புதுவை லாஸ்பேட்டை மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்தில் முதியோருக்கு உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து சந்தோஷ் இல்லத்தில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் முதியோர்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டது. புதுவையில் முதன்முறையாக மாதவிடாய் சுகாதார நாளை முன்னிட்டு ஹோப் நிறுவனம் சார்பாக மாதவிடாய் திருவிழா புதுச்சேரி கனகச்செட்டி குளத்தில் கொண்டாடப்பட்டது. அறிமுக உரையை ஆற்றிய நம்பிக்கை பெண்கள் கூட்டமைப்பு தலைவர் ஜெயலட்சுமி, உலகம் முழுவதும் மாதவிடாய் சுகாதார நாளை முன்னிட்டு மாதவிடாய் சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வையும் கல்வியையும் ஊக்குவிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட உலகளாவிய முயற்சியாகும்.
மாதவிடாய் சுழற்சியின் போது சரியான சுகாதாரத்தை பராமரிப்பதன் முக்கியத்துவத்தை இந்நாள் நினைவூட்டுகிறது. உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல, மாதவிடாயை சுற்றியுள்ள சமூக தடைகளை எதிர்த்து போராடுவதற்கும் உதவுகிறது என்று குறிப்பிட்டார். கருத்துரையாற்றிய காலாப்பட்டு ஆரம்ப சுகாதார மையத்தின் மருத்துவர் வினோதினி, உலகளவில் பெண்கள் சிறுமிகளின் வாழ்க்கையை மேம்படுத்துவதில் மாதவிடாய் சுகாதாரத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. மாதவிடாய் தொடர்பான சரியான விழிப்புணர்வின்மையும் அதை சூழ்ந்துள்ள களங்கம், தடை ஆகியவை மோசமான மாதவிடாய் சுகாதாரத்தை ஏற்படுத்துகின்றது. சுத்தமான மாதவிடாய் பொருட்கள் கிடைக்காதது மற்றும் மோசமான சுகாதாரம் ஆகியவை உலகெங்கிலும் உள்ள பெண்கள் மற்றும் பெண்களின் கல்வி, சுகாதாரம், சமூக அந்தஸ்துக்கு தீங்கு விளைவிக்கின்றது என குறிப்பிட்டார். இதன் விளைவாக கோடிக்கணக்கான பெண்கள் மற்றும் வளரிளம் பெண்கள் தங்கள் முழு அறிவையும் திறனையும் பயன்படுத்த முடியாமல் பாதிக்கப்படுகின்றனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 50க்கும் மேற்பட்ட கிராம பெண்கள் பங்கேற்று தங்களது சுகாதாரம் தொடர்பான ஐயங்களுக்கு ஆலோசனை பெற்றனர். நடேசு செட்டியார் துணி மொத்தம் விற்பனை அங்காடி புதியதாக முத்துமாரியம்மன் கோவில் வீதி மகாத்மா காந்தி சாலை சந்திப்பில் திறக்கப்பட்டது. முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் விருட்சம் மருத்துவமனை அமைந்துள்ள இடத்தின் அருகில் நடராஜனின் நடேசு செட்டியார் மொத்தம் துணி விற்பனை அங்காடி இன்று திறக்கப்பட்டது. இந்நிகழ்வில் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளர் மருத்துவர் மேனகா, நாம் தமிழர் கட்சியின் உறவுகள் நிர்மல் சிங், தேவநாதன், ரமேஷ், முத்தியால்பேட்டை சுந்தரம், கதிர்காமம் தொகுதி இளங்கோ, காலாப்பட்டு தொகுதி சுரேஷ், வில்லியனூர் வீரசாமி அனைவரும் பங்கேற்று வாழ்த்துக்களை பகிர்ந்து விற்பனையை துவக்கி வைத்தனர். உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் டாக்டர் கலைஞரின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவது குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. எதிர்வரும் 3/6/2024 அன்று முத்தமிழ் கலைஞர் டாக்டர் கலைஞரின் 100வது பிறந்தநாள் விழாவும் 101வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்காக கழக நிர்வாகிகள் கூட்டம் தொகுதி கழகத்தின் சார்பாக மாநில கழக துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 100வது பிறந்த நாளை தமிழ்நாடு முதல்வர் கழக தலைவருமான தளபதியாரின் ஓராண்டு விழாவாக கொண்டாடி தமிழக மக்களுக்கு பல நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு வரவேற்று பாராட்டி இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் 101வது பிறந்த நாளை உப்பளம் தொகுதியில் உள்ள 25 கழக நிர்வாகிகளும் செயலாளர்கள், கழக தொண்டர்கள் அந்தந்த பகுதியின் கலைஞர்களின் திருவுருவப்படம் வைத்து இனிப்பு வழங்கி பிறந்த நாளை கொண்டாடுவது எனவும் கழக தலைவர் தளபதியார் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 100வது பிறந்த நாளில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க கூறியதின் அடிப்படையில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஏழை எளிய மக்களுக்கு வியாபாரம் செய்ய தட்டு வண்டிகள், பெண்களுக்கு தையல் மிஷின்கள், குடிசை வீடுகளுக்கு தார்பாய்கள் மற்றும் பல நலத்திட்ட உதவிகளை வழங்கியதை இந்த கூட்டம் பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றியது. பிறந்தநாள் விழாவை மிகச்சிறப்பாக கொண்டாடும் வகையில் உப்பளம் தொகுதி சார்பில் மைய பகுதிகளில் மிக பிரம்மாண்ட மலர் மேடை அமைக்கப்பட்டு மிக சிறப்பாக கொண்டாடுவது எனவும், கோடைக்கால வெயிலில் மக்களின் தாகத்தை தீர்க்க நீர்மோர் பந்தல் அமைத்து தொடர்ந்து பொதுமக்களுக்கு இலவச நீர் வழங்கி அவற்றை வழங்கி வந்ததற்காக பாராட்டியும் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு கைச்சின்னத்தில் வாக்குகள் சேகரித்து வெற்றி வாய்ப்பை பெருமளவில் அயராது உழைத்து கழகத்தினர்களுக்கு இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சியின் நிர்வாகிகளுக்கும் நன்றியினை தெரிவித்தும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காக்கையின் தொப்பு முத்துமாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவில் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி முன்னிலையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. காக்கையின் தொப்பு அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவின் 6ஆம் நாளான நேற்று நடைபெற்ற சுவாமி வீதி விழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன் ஆகியோர் முன்னிலையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரத்னவேலு, மேகநாதன், நாகமுத்து, ஜானகிராமன், சின்ராசு, உதயகுமார் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.